ஹாய் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராமா ஒயிட். உங்களுக்கு தெரியும், இந்த கோழி வந்து நம்ம ஒரு 3.5 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 6 மாதமாகவே வந்து நான் இந்த பிராமா வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ வந்து பிராமா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட கடகநாத், இது நம்ம வந்து சின்ன குஞ்சிலே கொண்டு வளர்த்தோம். இப்போ இது வந்து நல்லா பெருத்துருக்கு. இது உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும், நாய் பிடிச்சி வந்து நம்மளோட கடகநாத் பேடு வந்து செத்து போயிடுச்சு. பிராமோட சேவல் வந்து நாய் பிடிச்சி செத்து போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழிங்க இருக்குது. எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வேலையை தாண்டி அப்படியே நம்ம பேஞ்சு போயிட்டு காட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ மேய்ஞ்சி முடிஞ்சிட்டு அப்படியே எல்லாமே போட்டு வந்துடும். அதுக்குள்ள உள்ள முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன சொன்னால், நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே நீ திறந்து விட்ருக்கேன், எல்லாமே இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்மளோட கோல்டன் பிராமா இருக்கு இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கோல்டன் பிராமா வந்து இன்றைக்கி தான், நேற்றெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ காலை திறந்து விட்ட பிறகு ஒரே இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதுங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் இருக்குது. ஃபுல் டேயும் இப்படி தான் இருக்குது. இப்போ திறந்து விட்டு ஒரு ஹவர் 1.5 ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் டேயும் இப்படி தான் ஒரே இடத்துல வந்து இருந்துக்கிட்டு. ஸோ நான் இப்போ 2-3 முறை விரட்டி விட்டேன். அப்பயும் வந்து ஒவ்வொரு பூ மரத்துக்கு கீழே வந்து இப்போ நின்று விட்டு பேசாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. வேறு ஒன்றும் வருத்தமில்லை. ஆனால் சாப்பாடு வச்சு சாப்பிடுது, தண்ணி எடுத்துக்குது. ஸோ தூங்குற மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல, சளி வருத்தமும் இல்லை எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி அன்றைக்கி வந்து பெட் கேருக்கு கூட்டி போயிட்டு மருந்து எடுத்து கொடுக்கணும். அப்படி இல்லை இப்போனா பெட் கேருக்கு போயிட்டு சொல்லி மருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த கோல்டன் பிராமா கொடுக்க போகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஆனால் இந்த 2-3 நாளைக்கு பிறகு இந்த கோல்டன் பிராமாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டிடுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு ஏதாவது பதிவு பண்ணணும்னு நினச்சின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து ஓல்னு போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இங்கே பாருங்கள் மக்களே, நான் உங்களுக்கு வந்து கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். இதுதான் பிரச்சனை. இது வந்து ஒன்றுமே செய்யுதில்லை, அப்படியே ஒரே இடத்துல நின்று தூங்குற மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிடுது, தண்ணி குடிக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. மூச்செடுக்க கஷ்டப்படுற மாதிரியும் எனக்கு விளங்குதில்லை. சளி இருந்துச்சுன்னா மூச்செடுக்க கஷ்டப்படும், வாயை திறந்துருந்து இருக்கும். அப்படியும் ஒன்றும் விளங்கலை. நீ பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த தூங்கி விழுந்த மாதிரியே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாதனால நம்ம வந்து பெட் கேருக்கு கொண்டு போக போகிறோம். அப்படி கொண்டு போகலாம் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து போயிட்டு சரி மருந்து கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். அதனால் வேறு வழியே இல்லை, பெட் கேர் தான் கொண்டு போகணும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா இது மாதிரி கோழிகள் நோய் வந்து இருக்குது, நம்மளோட கோழி நிறைய இறந்து போகிறதால இது மாதிரி நோய்கள் வந்துட்டேன். ஸோ அது காரணம் என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்ன மெடிசின் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இயற்கை முறையில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு பிறகு கோழிகளுக்கு வர இது மாதிரி நோய்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கோழிகளை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒன்று எடுக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட பெட் வீடியோஸ் வந்து இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம எடுத்து போடுவோம். இப்போ வந்து தேனும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பேக்யார்டில். ஸோ அதுக்கு வந்து புதுசாக ஒரு சூட் ஒன்று ஆன்லைன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து இதில் வந்து எட் பண்ணிடுவேன். என்ன மாதிரி சூட் வந்து கிடைச்சி என்ன ப்ரைஸு கிடைச்சி அப்படின்றதையும் இதே வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேன் எடுக்கும்போது இல்லாட்டி மரத்தில் உள்ள தேன் நம்ம பிடிச்சிட்டு வரும்போது அதையும் ஒரு வீடியோ எடுத்து சேனலில் பதிவு பண்ணிடுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம போகிற இது
ஹாய் மக்களே, நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ண பி சூட் வந்துருச்சு. ஸோ எவ்வளோ ஆர்டர் பண்ண என்ன ப்ரைஸ் அப்படின்றது இந்த வீடியோ அப்படியே போகும் போக்கில் சொல்லிட்டு போகிறேன். என்ன ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் தான் எடுத்தேன். நான் பழைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ ஆஃபரில் வந்து விலை குறைய எடுக்க போகிறேன்னு சொல்லி நான் எடுக்கும்போது இருந்த விலை விட இப்போ மறுபடியும் ஒரு 2000 விலை குறைஞ்சிருக்குது. ஸோ சூட் எப்படி இருக்குது அப்படின்றத பேக்கெட் உடச்சி பார்க்கலாம். அவங்க பேக்கெட்டை வெட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இன்னொரு பொலித்தீன் பேக்கெட் இருக்குது. இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ். ஓகே, நம்ம வந்து ரெட் கலர் கேட்டிருந்தோம், ஆனால் அவங்க ரெட் கலர் அனுப்பியில்லை, இந்த கலர் தான் அனுப்பியிருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா சூட் இப்படி தான் இருக்குது பாருங்கள். லார்ஜ் சைஸ் அநேகமாக சரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ உள்ளுக்கு போயிட்டு இதை உடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்கள், இந்த பி சூட்டை வந்து உண்மையான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,300 போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒஃபரில் தான் எடுத்தோம்னு சொல்லியிருந்தேன். ஒஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டிருந்தாங்க 11,600. ஸோ 16,600 பே பண்ணி தான் நான் வந்து சூட் எடுத்தேன். ஆனாலும் இப்போ வந்து 8,900 வந்து புதிய ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஃபரில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி 8,900 வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீப்பான விலைக்கு வந்து நல்ல சூட்டும் கிடைக்கும். ஓகே, லிங்க் எதுவும் தேவைன்னா ஒழுங்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி மக்கள் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கு கொடுக்குறதுக்கு வந்து சேலைன். ஸோ கோழிக்கு சேலைன் கொடுத்துருக்கோம், ஆனாலும் அது குணமாகிற மாதிரி இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சேலைன் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட போகிறோம். ஏன்னா அது சாப்பாடு எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு தெரியும் நம்மளோட கோழி எல்லாமே இது மாதிரி நோய் வந்து தான் செத்துச்சு. என்ன நோயின்னு சரியாக சொல்ல தெரியலை. தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது மாதிரி நோய் வந்தால் என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு பிறகு மற்ற கோழியில் அந்த மாதிரி நோய் வந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா இந்த செத்த கோழி எல்லாமே இந்த நோய் வந்தால் சாகுது. கொஞ்ச நாளைக்கு பிறகு மூச்சடிக்கிற பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இருந்த வாக்கில் சாப்பாடு எடுக்காமல் போயிடுது. அப்படியே ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்குது. நம்ம எவ்வளோ தான் பெட் கேர் போயிட்டு மெடிசின் வாங்கினது கொடுத்தாலும் 2 நாள் 3 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் இறந்து போய் பாருங்கள். இப்போ அவங்க கொடுத்து சேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனாலும் குணம் ஒன்றும் இல்லை. நேற்று அந்தியில் தான் குணமெல்லாம் போணுச்சு. ஆனால் இப்போ வந்து இறக்குற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிட்டு இந்த சேலையினை வந்து மற்ற குஞ்சு கோழிகளுக்கு கொடுத்துட்டு நம்ம நோய் கோழிக்கும் சாப்பாடை கொஞ்சம் பிணைஞ்சி ஊட்டி விட்டுருவோம். பாவம் மேலே வாங்க போகலாம். ஸோ மக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலைன் தண்ணி. இதை நான் வந்து இப்போ குஞ்சு கோழிகளுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா அந்த கோழி வந்து இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, கோழி இறந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த குஞ்சு கோழிகள் இருக்குல்ல, சின்ன கோழிகள், இதுகளுக்கு வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி சரி அதிகமாக வரும்னாலே அதனால் வந்து சேலைன் தண்ணி வந்து அதுகள் வச்சு கொடுத்துடலாம். ஓகே, அப்படியே படிக்கிறேன் பாரு.
ஸோ ஓகே மக்களே, கோழியை வந்து புதைச்சிட்டோம். 2 நாள் ஆச்சு. இப்போ கோழி சுகமில்லாமாகி கோழி இறந்து போயிடுச்சு. கோழியை புதைச்சிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அடுத்து வர வீடியோ நம்ம வந்து இதை மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கோழிகள் வளர்க்குறோம் இல்லையா, ஃபேன்சி கோழிகள் வளர்க்குறோம். இது எல்லாத்துக்குமே இலவசமாக வந்து தீவனம் எப்படி செய்கிறது, நல்ல புரத சத்து நிறைஞ்ச தீவனங்கள் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது தான் அடுத்து வர வீடியோவில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட சின்ன கிளிக் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத சும்மா ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். ஓகே.